ஒரு நிமிஷம் டைம் கொடுக்கா 9 நிமிஷம் கேட்டுருந்தா மீன் வாட்டுறதுல டென்ஷன் ஆகிடுவாங்க போடுது. நீங்கள் பார்த்து போங்க இங்கே இருந்து கேடு ஏன்னா பங்கு போடுற மாதிரியா ஒரே வீடியோண்ணா? ஹலோ ஹலோ சொல்லுவா. என்னதான் பிரச்சனை உனக்கு? புரியல. சரி, என்னதான் உனக்கு ஏன் அவசர அவசரமா போடுறாங்க? உனக்கு என்ன காசு? நீ எங்க அப்புறம் ஏற்கனவே உங்கள் அம்ச கஷ்டம் அப்பா ஏழு அனுப்பு ரிட்டனு எந்த கஷ்டமும் இது வரைக்கும் உங்கள் அப்பா அனுப்பவே இல்லை. இப்படிதான் இல்லையா சொல்றது? உங்கள் அப்பா அம்ச காசு இது வரைக்கும் ஒரு காசு ரிட்டர்ன் வந்து கிடையாது. ஆமாம், எந்த காசு எந்த காசு ரிட்டர்ன் கேளுங்க. ஒரே வாரத்தில் தரேன்னா 7 வருஷத்துக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ இடையில எல்லாமே உங்கள் அக்கௌண்ட் தான் வந்திருக்கோம். உங்கள் அக்கௌண்ட்லேருந்து தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் 20,000 வாங்கினீங்க, அது தனி. அது எங்கள் காசு 2 பேர் காசு. 5,000 சொல்லிட்டு அந்த 5,000 அனுப்பல. சரி, அது மட்டும் அப்பா இருந்து சொல்லிட்டு அது அப்படியே நின்று போயிட்டாரு. கொஞ்சம் பார்த்து காசு வந்து இங்கே கேட்டிங்கன்னா வாங்கினா உடனே ரிட்டர்ன் பண்ணணும். புரியுதா? புரிஞ்சுங்க. இப்போ சாயங்காலமாக போட்டு அனுப்பிடுங்க நீ காசு. சரி, நான் போட்டு அனுப்புறேன். காசு கேட்டா போட்டாங்க சார், மெடிக்கல் வருது கிடையாது. அடிக்கடி காசு கேட்டுக்கிறா ஏண்டா பவானி, அடிக்கடி காசு கேட்டுக்கிறா. காசு கேட்டுனா போடணும்ல ரிட்டர்னு. ஆமாம், உடம்பு சரினா 1000 ரூபா வச்சுட்டேன். இப்போ வந்தால் இப்போ சம்பளம் வாங்கி அனுப்பி விடுறேன். சம்பளம் வாங்க போகலா எவ்வளோ? என்னது எது பிடிப்பாங்க? போய் சொல்லுவான் 3,500 சம்பளம் கொடுக்கணும். பார்த்தா வண்டி போகிற செலவுக்கு கூப்பிட்டு செலவாகிடுது. போய் சொல்லுவாங்க. என்ன விட ஆகிட்டு யாரு ராஜான மேல ராஜான மேல ரொம்ப கஷ்டப்படுவோம். தெரியல அவங்க கஷ்டப்படுறது.
தொப்பை இன்னும் நம்ம இந்த தொப்பிக்கு நான் உடம்பு குறைக்கிறது ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒன்று 10 நாள். ஆனால் நீ என்னதான் நீ எக்ஸசைஸ் பண்ணாலும் உங்களுக்கு உலகத்தை குறைக்க முடியாது. ஒன்லி ஒன்று இது மட்டும்தான், உன்னோட கண்ட்ரோல் இருந்தால் மட்டும்தான், சாப்பாடு கண்ட்ரோல் பண்ண மட்டும்தான் உனக்கு குறைக்க முடியுமே தவிர அதுக்கப்புறம் குறைக்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. நான் நிறைய பொருள் வெளியில் போயிட்டு கடகடமாக தூரம் சாப்பிட்டோன்னா அவ்வளோதான் போடுது. வாங்க அதான் வெட்டி கூட்டியில் மொத்தமாக விடு. அதான் பங்கு வைக்கிறாங்க சூரிய. ஏன்னா சூரிய வேறு பங்கு வைக்கலாம். வெட்டி போய் 2 பேர் பிடிச்சி அப்படியே கை விட்டு அதுதான் ஏற்ற முடியாது. அதெல்லாம் ஒரு டைமு கவி நான் ஏற்றும் போது இங்கே பேர் இங்கே பேர் கல்யாணத்துக்கு தவிர உனக்கு மீதிக்கு உடம்பு ஏறாரு. அவனுக்கு கல்யாணம் ஆனால் உனக்கு உடம்பு ஏறும். அது வரைக்கும் நீ இப்படி தான் கிடப்ப. உடம்பு மாத்திரை சாப்பிட்டோம். அப்போ இவன் வயசுல எங்க உடம்பு ஏறிச்சு? யாருக்கு யாருக்கு தெரியுமா? கல்யாணம் பண்ணவங்க மட்டும்தான் ஏறும். கல்யாணம் பண்ணவங்க ஏறாது. பள்ளி மிட்டாய் மாத்திரை பள்ளி